ஓகே. இன்னைக்கு வந்துட்டு கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங் அப்படின்னா என்னன்னா நம்பர்ஸ்லயும் கொடுப்பாங்க. நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்தோம்ல, ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். கண்டினியூஸா வர நம்பர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கும். பட் ஆனா இது சீரியஸா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சர்டைன் நம்பரோ இல்ல ஆல்பபெட்டோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஆஹ் ஏதோ ஒரு லாஜிக் படி மாறி வந்திருக்கும். அது நம்ம என்ன லாஜிக் படி மாறி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதுதான் கோடிங் டிகோடிங். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இத ஸ்கிரீன்ல தெரியுத பாருங்க. ஆல்பபெட்ஸ் இருக்கிற 26 ஆல்பபெட்ஸ இந்த மாதிரி நம்பர்ஸ் இதோட பேர் பண்ணிருக்கேன். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, அந்த மாதிரி ஜெட் வரைக்கும். ஜெட்டுக்கு 26. இது வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஹ் முடி முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிங்கிறப்ப அங்க போய் நீங்க ரொம்ப டைம் இருக்கும், எழுதிக்கலாம் மேபி. உங்க இல்ல நான் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் நான் படிக்க போறேன், நான் வேற எதுக்குமே படிக்க போறது இல்ல, லைக் எஸ்எஸ்சி இல்ல வேற எதுவும் எந்த எக்ஸாமே என்டிபிசி அந்த மாதிரி எதுக்குமே நான் அப்ளை பண்ண போறது இல்ல, டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண போறேன் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் எழுதிக்கலாம். அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா ப்ராக்டிஸ்க்கு, அதுல எழுதி வச்சுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க பார்த்து எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அத ஓகே இது மனப்பாடம் பண்ற மாதிரி லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க இதை வந்துட்டு நான் மெமரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ஏனா 1 பீனா 2 அப்படி மெமரைஸ் பண்றதை விட like உங்களுக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ். இப்ப உங்க நேம் வந்துட்டு ஜில ஸ்டார்ட் ஆகுனா அதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன், அப்படிதான் நான் படிச்சேன் அதனால சொல்றேன். என் நேம் வந்துட்டு காயத்ரினா ஜில ஸ்டார்ட் ஆகுனா அதுக்கு 7. ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்க பேரு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சு படிங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம். எதுலயா எழுதி வச்சு அது நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்க்க பார்க்க நீங்க சம்ஸ் போட போட உங்களுக்கு அது மெமரைஸ் ஆயிரும். ஓகே இந்த லெட்டருக்கு இந்த ஆல்பபெட் தான் வரும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே. இன்னொன்னு பாருங்க. ஏக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆப்போசிட் லெட்டர்ஸ் அதுவும் பார்க்கணும். நம்ம ஆல்பபெட்ஸ் முதல்ல நீங்க எழுதி வச்சே பாருங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கேட்பாங்க. ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இதுலலாம் கேட்பாங்க. இந்த லாஜிக் வந்துட்டு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், அதனாலதான் சொல்றேன். சரி இப்ப பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த இந்த சம் இந்த மாதிரி சம் இது இதுல பெருசா லாஜிக்லாம் இருக்காது. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஒரு வேர்டை பார்த்தோன்னே நீங்க வந்துட்டு ஆஹ் அத வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாம அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, சும்மா மாத்தி மாத்தி லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு அது இப்ப இந்த வேர்டை பாருங்க. இதுல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 8 லெட்டர் இருக்கு இல்லையா? அதே 8 லெட்டர் தான் இந்த வேர்ட்லயும் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரே லெட்டர்ஸ் இருக்க மாதிரி, ஒரே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்க, அதே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்து கொஸ்டின்ல அந்த வேர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு லாஜிக் வந்துட்டு மாத்தி மாத்தி தான் போட்டிருப்பாங்க. நீங்க அதை வச்சு பார்த்து அதுல ஆன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட்லி, எப்பவுமே சொல்ல முடியாது, மோஸ்ட்லி அப்படிதான் போட்டிருப்பாங்க. சோ நீங்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்தி மாத்தி சும்மா பிளேஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வந்துட்டு லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் நீங்க பார்த்து கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஜஸ்ட் அத லெட்டர்ஸ் மட்டும் தான் மாத்தி போட்டிருக்காங்க. இந்த DAUGH இத வந்துட்டு இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் TER வருது. அதே மாதிரி ஆப்டிடியூட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கு APTITUD. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு B தான். நெக்ஸ்ட் இது பாருங்க.
பாக்ஸர், BOXER, பாக்ஸர். பி சென்டர்ல வந்திருக்கு, ஓ கார்னர்ல வந்திருக்கு, XE இங்க வந்திருக்கு, ஆர் இங்க வந்திருக்கு. அதே மாதிரி லாஜிக் ஃபாலோ பண்ணி பாருங்க. கே சென்டர்ல வரணும், யூ ரைட் சைட் கார்னர்ல வந்திருக்கு, அதே மாதிரி MA இங்க வந்திருக்கு, ஆர் இங்க வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் வந்துட்டு சி. யா, சி தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க. MEAT, அது TEAM மாறி இருக்கு. ரைட் சைட் கார்னர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் EAM, அதே மாதிரி BALE போட்டா EALB. ஸோ இது ஆப்ஷன் டில இருக்கு. நெக்ஸ்ட் இது பாருங்க. இதுவும் ஜஸ்ட் மாத்தி தான் போட்டிருக்காங்க, இதுல லாஜிக் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸ் DE, அதே மாதிரி செகண்ட் அத 2 லெட்டர்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க M. நெக்ஸ்ட் CRA இருக்கு இல்லையா, அத C மிடில்ல போட்டுட்டு RA இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் TIC, ஐசியை மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, இந்த இந்த வேர்ட்ல வந்துட்டு 2 C இருக்கு இல்லையா. சோ நீங்க வந்துட்டு எந்த சியை எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி அவங்க நம்ம வந்துட்டு இந்த TICல இந்த சியை தான் இங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பட் ஆனா மாத்தி கூட போட்டிருப்பாங்க. நீங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி சி வேற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லயும் இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்லயும் அந்த மாதிரி 2 இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதே லாஜிக் படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க. ரெஃப்ரிஜரேட்டர் அந்த வேர்டை வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி
இந்த வேர்டை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா அம்யூனிஷன் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கு. இதுக்கு லாஜிக் இந்த சென்ஸ் அதே மாதிரி ரீப்ளேசபிள் தான், பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, நேஷனலிசம் அப்படிங்கிற வேர்டை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த என் மட்டும் மாறல. என்னங்கிறது இந்த மிடில் வேர்ட். எண்ணுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 5 லெட்டர்ஸ் இருக்கு. என்னங்கிறது அந்த மிடில் வேர்ட் வந்துட்டு மாறவே இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா NATION அப்படிங்கிறது இந்த ரைட் சைட் கார்னர்ல இருக்கவோ இங்க வந்துருச்சு. இந்த பக்கத்துல இந்த ஐயும் இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த NAT அப்படிங்கிறது அப்படிங்க வந்துருச்சு. இந்த சைட் பாத்தீங்கன்னா ALISM. இந்த ரைட் சைட் கார்னர்ல இந்த எம் இங்க இருக்கு, அதுக்கு பக்கத்துல இந்த எஸ் இங்க இருக்கு. ALI அப்படிங்கிறது AIL அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஃபாலோ ஆன லாஜிக் அந்த மாதிரி வந்திருக்கு. சோ இதே லாஜிக்ல நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எழுதணும். ரைட் சைட் கார்னர்ல இருக்க ஆர் இங்க வரும், பக்கத்துல ஏ வரும். நெக்ஸ்ட் அந்த NAT அவங்க NTன்னு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ DPE வரும். இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ரைட் சைட் கார்னர்ல இருக்க S இங்க வரும், T இங்க வரும், MNE. ஸோ இது எதுல இருக்குன்னா பி ஆப்ஷன்ல இருக்கு. எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் கிளியரா? நெக்ஸ்ட் போலாம். இது பாருங்க, SODER எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா RNADQ. சரி, ஓகே. அந்த நம்ம ஆல்பபெட்ஸ் பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதோட நம்பர்ஸ் தான் இது. எஸ்ஸுக்கு வந்துட்டு நம்பர் வந்துட்டு 19, ஓகேவா? ஓக்கு வந்துட்டு 15, பிக்கு வந்துட்டு 2, ஈக்கு வந்துட்டு 5, ஆருக்கு வந்துட்டு 18. இதெல்லாம் அந்த ஆல்பபெட்டோட நம்பர்ஸ். இது பாருங்க, ஆருக்கு வந்துட்டு 18, என்னுக்கு வந்துட்டு 14, ஏக்கு வந்துட்டு 1, டிக்கு வந்துட்டு 4, கியூக்கு வந்துட்டு 17. இதுல இருந்து என்ன ஆயிருக்குன்னா, நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ங்கிறது ஆறா மாறி இருக்கு. ஸோ 19 வந்துட்டு -1 ஆயிருக்கு. -1 ஆகி 18 மாறி இருக்கு. 19 தான் நம்ம 19 கூடியது எஸ், 18 கூடியது ஆர், அதனால -1 ஆகி ஆர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 15, 15ல இருந்து 14, அதுவும் அதே மாதிரிதான் -1 ஆயிருக்கு.
கரெக்டா? 2ல இருந்து 1, இதுவும் 1 ஆயிருக்கு. பிக்குரிய ஆல்பபெட் வந்துட்டு 2, ஏக்கு வந்துட்டு 1. ஸோ அதனால நம்ம மைனஸ் பண்றோம். -1 ஆயிருக்கு. 1 ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈக்கு வந்துட்டு 5, டி வந்துட்டு -1 பண்ணா 4, டிக்கு வந்துட்டு 4, ஆருக்கு 18, கியூ வந்துட்டு 17. அதே மாதிரி -1 பண்ணா 17. ஸோ லெட்டர்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதோட நம்பர்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப அந்த கொஸ்டின் புக்லெட் தராங்களோ அப்பயே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்க கொஸ்டின் வரப்ப நீங்க அதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களால நான் மெமரைஸ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னாலும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுல என்ன லாஜிக்னு சொல்லுங்க. இந்த ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு இது புதுசுங்கிறனால நான் நம்பர்ஸ் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. போக போக நீங்களா எழுதிக்கணும். லெட்டர்ஸ் பார்த்தே கண்டுபிடிச்சுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு லைக் இந்த எஸ்ங்கிற லெட்டர் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தான் டைரக்டா தான் லாஜிக் யூஸ் பண்ணி பி போடுவாங்க. அப்படிலாம் இல்ல. இது மாதிரி கூட வரலாம். ஜஸ்ட் இந்த எஸ்ல இருந்து இப்படி கூட போலாம், இங்க கூட கொடுத்துருக்கலாம். அது எப்படி வேணா வரலாம். இந்த சம்ல இப்படி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம இப்படி போடுறோம், அவ்வளவுதான். நேரா தான் வரும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இது 16, 6 இல்ல 16. பாருங்க, நான் எஸ் வந்துட்டு 19, அதுல இருந்து பி வந்திருக்கு. ஸோ 16. லாஜிக் என்னன்னா -3 பண்ணிருக்காங்க. 19ல இருந்து -3. நெக்ஸ்ட் எல் வந்துட்டு 12, அதுல இருந்து 15 வந்திருக்கு. ஸோ +3. நெக்ஸ்ட் யூ யூ வந்துட்டு 21, அதுல இருந்து 18 ஆர். ஸோ -3. அதுக்கடுத்து எம் வந்துட்டு 13, பி வந்துட்டு 16. ஸோ +3. நெக்ஸ்ட் பி வந்துட்டு இங்க பாருங்க, இந்த லெட்டர்ஸ்ல பாருங்க பி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்து -3. ஆக்சுவலி இது -3. -3 பண்ணா 25 கிடைக்கும். எப்படி -3 பண்ணா 25 கிடைக்கும் பில இருந்து அப்படின்னா, ஓகே, ஆக்சுவலி இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இப்படி எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்காதீங்க. இது தப்பா போட்டிருக்கேன். தப்பா போட்டேன். இதை நான் நோட்டீஸ் பண்ணல, சாரி. இருங்க. இந்த லெட்டர்ஸ் ஆக்சுவலி எப்படி எடுத்துக்கணும்னா, எம் இருக்கு இல்லையா இங்க, இந்த எம்முக்கு கீழேயே இந்த என் வரணும். இங்க வரக்கூடாது என். ஓகேவா? நான் உங்களுக்கு பிடிஎஃப் போடுறப்ப கரெக்டா போட்டு அனுப்புறேன். இதுல இந்த இந்த
எம் வரைக்கும் கரெக்டா இருக்கு. பட் ஆனா நான் இதுல இருந்து தப்பா இருக்கு. நம்பர்ஸ் சேம் தான். பட் ஆனா இப்படி வராது. எம்முக்கு கீழே தான் என் வரும். 14. O P Q R S T U V W X Y Z. இப்போ டூ டூல இருந்து -3 பண்ணா 25 கிடைக்குது இல்லையா? ஸோ டூல இருந்து நீங்க இப்படி ரிவர்ஸ் பண்ணும். 2 - 1 என்ன? 1. அதுல இருந்து -1 பண்ணா நெக்ஸ்ட் இது கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த 26. இப்படி போவீங்க. பிளஸ்னா இந்த சைட் போகணும், மைனஸ்னா இந்த சைட் போகணும். அதே மாதிரி 26 + 1, இப்ப 25 + 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 26, நெக்ஸ்ட் மேல வந்துருவீங்க. 26 + 2, இப்ப 25 + 2, y + 2 அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்படின்னா 25 + 2னா 26 தானே இருக்கு, +1 தானே வரும். அதுக்கப்புறம் இல்லையே ஆல்பபெட்ஸ் அப்படின்னு நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் நீங்க மேல வந்துடணும். ஏ வரும், பி வரும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுல எவ்வளவு லெட்டர்ஸ் லைக் பிளஸ் எவ்வளவு லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பிளஸ் பண்ணி போகணும். அதே மாதிரிதான் மேலேயும் லைக் மைனஸ். இப்ப 2 - 3, B - 3 அப்படின்னா கீழே வந்துடணும். நெக்ஸ்ட் 1க்கு அடுத்து கீழே வந்துடணும், 26க்கு வந்துடணும். எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சில டைம் வந்துட்டு லாஜிக்ல ஆப்போசிட் லெட்டர்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் இப்ப நம்ம இது பார்த்தோம் இல்லையா? டி வந்துட்டு 20னா லாஜிக் வந்து +2 அப்படிங்கிறது லாஜிக்கா இருந்துச்சுன்னா வி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த +2வே இல்லாம லாஜிக்கே இல்லாம ஜஸ்ட் இங்க பாருங்க. சி சி வர வேண்டிய இடத்துல வந்துட்டு எக்ஸ் வந்திருக்கு, ஐ வர வேண்டிய இடத்துல வந்துட்டு ஆர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க சில டைம்ஸ். பாருங்க, சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் இருக்கு, கரெக்டா? ஐக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? ஐக்கு ஆப்போசிட் ஆர் இருக்கு. அந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் லெட்டர்ஸை எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா, எப்பவுமே ஆப்போசிட் லெட்டர்ஸ் பிளஸ் பண்ணா 27 கிடைக்கும். நம்ம 13 + 14 27, 12 + 15 27, 11 + 16 27. ஸோ இந்த 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆப்போசிட் லெட்டர்ஸ் பிளஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே 27 கிடைக்கும், அந்த ஆல்பபெட்ஸை பிளஸ் பண்ணா. அதை வச்சு நீங்க நம்பர் போட்டலாம். இப்ப எனக்கு வந்துட்டு 6-21 அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணா நான் 27 கிடைக்குது அப்படின்னா லைக் அதை வச்சு நீங்க நம்பர்ஸ் போட்டுடலாம். ஆல்பபெட்ஸ் நீங்க ஆல்பபெட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு கொஸ்டின் புக்ல கிடைச்சோன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நம்பர்ஸை இது ஆல்பபெட் நம்பர்ஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு. சரி, ஓகே. நம்ம போக போக பார்க்க பார்க்க ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு லாஜிக் -1 -1 பார்த்தா இதோட ஆன்சர் வந்துட்டு ஏ. அதே மாதிரி நம்ம லோட்டஸ் போட்டு போகணும். இது மட்டும் தான் பார்த்தோம், லோட்டஸ்க்கு போட்டு பார்க்கல நம்ம. LOTUS. எல்லுக்கு வந்துட்டு 12, ஓக்கு வந்துட்டு 15, டீக்கு வந்துட்டு 20, யூக்கு 17, எஸ்க்கு 19. ஸோ அதுல இருந்து -1 டோட்டலா எல்லாத்துக்கும் -1 பண்ணோம்னா L12 -1 என்னது 11. 11 வந்துட்டு கே வரும், 11. நெக்ஸ்ட் 15 வந்துட்டு ஓ, மைனஸ் பண்ணா 14, 14க்கு வந்துட்டு என் வரும். நெக்ஸ்ட் டி வந்துட்டு 20, அதுல இருந்து -1 பண்ணா 19, 19 வந்துட்டு எஸ். நெக்ஸ்ட் 17, 17ல இருந்து -1 பண்ணா 16, 16 பி. எஸ் எகெயின் எஸ் வந்துட்டு 19, 19ல இருந்து -1 பண்ணா 18, 18 ஆர். ஸோ கேஎன்எஸ் டிஆர் விட்டுட்டேனா நானு? U21, 17ல 21, 21ல இருந்து மைனஸ் பண்ணா டி 20. ஓகே, கேஎன்எஸ் டிஆர் புரிஞ்சுதா?
அதே மாதிரி இப்ப இதுக்கு பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோட லாஜிக் நம்ம -3 + 3 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, குட். பீக்கு வந்துட்டு 16. கரெக்டா? சோ நம்ம 16ல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் தான் பண்ணிருக்காங்க, -3. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர். சோ அது அது பார்த்துக்கோங்க. நீங்க பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணி கிடைச்சிருக்கோ அதே லாஜிக் தான் நம்ம அப்ளை பண்ணணும். சோ இங்க -3 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணனால நம்மளும் -3 கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சோ 16 16ல இருந்து -3 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 13 கிடைக்கும். 13 அப்படிங்கிறது என்ன? எம். நெக்ஸ்ட் 21. 21ல இருந்து +3 பண்ணிருக்காங்க, 24 கிடைக்கும். அதாவது 24ங்கிறது எக்ஸ். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் 2 போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட் 18. 18ல இருந்து -3 பண்ணா 15. 15ங்கிறது ஓ. நெக்ஸ்ட் 16. அகைன் 16ல இருந்து பிளஸ், அங்க -3 பண்ணோம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல, இங்க +3 பண்ணணும். +3 பண்ணா 19 வரும். 19ங்கிறது எஸ். நெக்ஸ்ட் 15 ஓ. இதுல இருந்து -3 பண்ணா 12 எல் கிடைக்கும். 12ங்கிறது எல். நெக்ஸ்ட் எஸ் 19. 19ல இருந்து அகைன் +3 பண்ணா 22 கிடைக்கும். வி 22ங்கிறது வி. 5 ஈங்கிறது 5. 5ல இருந்து -3 பண்ணா 2 கிடைக்கும். 2ங்கிறது பி. சோ இந்த ஆன்சர் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்